வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3 ரோல்ல பீட்ஸ் கூட தான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு தீபாவளி ரிட்டர்ன் கிஃப்ட் பேஸ்கெட்டு. நல்லாவே பெருசாக இருக்கும் இந்த கூடை வந்து. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், மேக்கிங் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு தான் வந்து எனக்கு இந்த மாதிரி கூட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தீபாவளி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு 12 கூடைகள் மேக் பண்ணிட்டு இருக்கேன். முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த இதுக்கெல்லாம் ஹேண்டில் தான் நான் போடணும். இது எல்லாமே வந்து நார்மல் வயரில் தாங்க நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலரில் நார்மல் வயரு, பீட்ஸ் வந்து நெல்லிக்காய் பாசி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் கலருக்கு வந்து கான்ட்ராஸ்டாக வந்து நம்மளுக்கு பீட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக டார்க் கலர்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒவ்வொரு கூடைக்கும் வந்து வயர் வந்து 3 ரோல் ஆகும். பீட்ஸ் வந்து 100 கிராம் பேக்கெட் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே பெருசாக இருக்கும் இந்த கூடை வந்து. உங்களுக்கு அவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா, அவங்க அந்த பாக்ஸில் இருக்கும்ல சாரீ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், அதை அப்படியே அந்த பாக்ஸோட உள்ளே வச்சுட்டு அது போக அவங்க வந்து ஸ்வீட் 1 கிலோ, காரம் 1 கிலோ வச்சு அதுக்கு தீபாவளிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த கூடைகள் வந்து அவங்க வீட்லேயே வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 2-3 டேஸில் நான் அந்த கூடையை ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆர்டரை கொடுத்தவங்களுக்கு. ஹேண்டில் வந்து இன்னும் நான் மேக் பண்ணணும். ஹேண்டில் வந்து எல்லாத்துக்கும் 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அந்த பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கும் பிளெயினாக போட்டிருப்பேன். 2 கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 2 கலர் யூஸ் பண்ணுறதுலே ரோ வைஸு அந்த மாதிரி காலம் வைஸ்ன்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 8.5 அடியில் 29 வேர் போட்டுக்கணும். பேஸ் வந்து 13 லைனு. ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஒரு 3 லைன் நார்மல், அப்புறம் அடுத்து கிராஸ் நாட்டு, அப்புறம் பீட் கொடுக்குறது, அப்புறம் திரும்ப ரன்னிங் வேர், இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக. அப்படி நீங்கள் போடுறப்ப நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து இந்த கூடைக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இன்னர் வியூவும் பாருங்கள், நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த கூடை. பேஸ் போட்டு முடிச்சதும் நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். அப்போ தான் வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து பேஸ் வந்து குச்சி சொருகி நான் வந்து போட்டிருக்கேன். ஹேண்டில் வந்து 2 நாட்லேருந்து நான் ஹேண்டில் எடுத்து போட்டிருக்கேங்க. 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே வந்து இன்னர் வேர் வந்து 4 வேர் கொடுத்துருக்கேன். அந்த 4 வேருமே இங்கே பாருங்கள், நான் சைடாக நான் வந்து சொருகியிருக்கேன். இந்த கூடைக்கு எல்லாமே வந்து ஒயிட் கலர் வேர் தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து கூட வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் அந்த வயர் வந்து. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நீட்டாக பண்ண முடியும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். நான் வந்து பேஸ் வந்து உங்களுக்கு நான் மொத்தமாக நான் வந்து இப்போ வந்து எனக்கு தெரியும்ல எவ்வளோ கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. அதனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் வந்து இந்த 12 கூடைகளுக்குமே ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி வயரெல்லாம் கட் பண்ணி நான் பேஸ் போட்டுட்டு இந்த மாதிரி குச்சி சொருக்கிட்டேன். நான் நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, குச்சி சொருகின பிறகும் ஏங்க இந்த மாதிரி எனக்கு இப்படி சுருண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் வந்து அடுத்த ஒரு 3 லைன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்கல்ல, அப்படி நீங்கள் போடுறப்பயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். உங்களுக்கு அந்த பார்த்தீங்களா நேராக வர்றது வந்துடும். நீங்கள் பேஸ் வந்து குச்சி சொருக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் வந்து நிற்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. அதனால நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன் இந்த குடைகளுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து இதில் டவுட் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்டையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, இந்த மாதிரி 3 லைனுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். நான் அப்படின்னா தான் நான் வந்து ஈஸியாக மேக் பண்ண முடியும் என்னால். ஏன்னா இல்லைன்னா ஒரு ஃபுல் ரோலையும் நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அது அப்படியே முறுக்கிக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுக்கிறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அது எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. எல்லா கூடைகளுக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும் கண்டிப்பாக. அது எப்படி நான் அளக்குறேன் அப்படின்னா, இந்த ஹோல் அந்த கீழே பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே சுற்றி வந்து ஒரு எண்டிங் வந்து வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தடவைன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி 3 தடவை எடுத்தீங்கன்னா ஒரு லைன் போடலாம் நீங்கள். அது மாதிரி நான் வந்து 3 தடவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போனா உங்களுக்கு வந்து இந்த 3 லைன் போடுறதுக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் அளப்பீங்க, அதை 3 தடவை அளந்தோம்னா உங்களுக்கு ஒரு லைனுக்கு கிடைக்கும். அந்த இதை வந்து நான் 3 லைனுக்கு வேணும்னா திரும்ப 3 தடவை நான் அளந்து வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி தான் நான் அந்த பாஸ்கெட்ஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக பண்ணுவேன் நான். அப்புறம் நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, நாட்ஸ் வந்து முதல் லைன் போடுறப்ப எங்களுக்கு நல்லா வருதுங்க, அடுத்த லைன் போடுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த லைன் வந்து எங்களுக்கு லூஸாக போயிடுதுங்க, அதை எங்களுக்கு நாட்ஸ் வந்து எப்படி டைட்டாக போடணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அந்த இதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
இந்த மாதிரி தாங்க நான் வந்து 3 லைன் போட்டுட்டு பீட்ஸ் எல்லாம் போட்டு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. வயர் வந்து உங்களுக்கு நாட்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். இப்போ டைட்டாகவே போட்டிங்கன்னா டைட்டாகவே இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் டைட்டாக போட்டு ஒரு பக்கம் லூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேடு பள்ளவுமா உங்களுக்கு வந்து இந்த கூடை வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா நீட்டாக ஈவனாக நீங்கள் வந்து கூடையை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்ப தான் கூடை வந்து உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த நாட்ஸ் எப்படி டைட்டாக போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழே உள்ள லைன்லாம் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து டைட்டாக தான் போட்டிருக்கேன். மேபி உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி டைட் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரன்னிங் வேறு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கீழே அந்த வயரை வந்து நம்ம எடுத்து போடுறோம்ல, அப்படி எடுக்கிறப்ப ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு இழுத்து நீங்கள் கொண்டு வர்றப்ப அந்த கீழே உள்ள நாட்டும் டைட்டாகும், மேலே போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த நாட்டும் உங்களுக்கு வந்து டைட்டாக தெரியும். பார்த்தீங்களா, இப்போ டைட்டாக தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம போட்ட அந்த கீழே உள்ள இழுத்த நாட்டு டைட்டாக தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் அந்த மாதிரி இப்படி இழுத்து அந்த மாதிரி போடுங்க. இப்படி போடுறப்ப உங்களுக்கு வந்து நாட்ஸ் வந்து கண்டிப்பாக டைட்டாக ஆகும். இதை வந்து நீங்கள் எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் கூட ஃபினிஷிங் பண்ணுற வரைக்குமே நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீட்டாக ஒரே மாதிரி வரும், டைட்டும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து கூடை வந்து நல்லா டைட்டாகவும் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக இழுங்க. அப்படி நாட் போட்டுட்டு ஒரே இழுக்கிறப்பே கரெக்டாக நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக வந்துடும். கீழேயும் டைட்டாகிரும், மேலேயும் உங்களுக்கு வந்து டைட்டாகிரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டைட்டாக போடுறவங்க, ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க, டைட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஏன்னா நிறைய பேர் கேட்ட டவுட்டு, அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இந்த 3 ரோல் கூடையோட மெஷர்மெண்ட்டு, எப்படி இந்த பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கூடைக்கு எவ்வளோ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி பேட்டர்ன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு எல்லா டீட்டெயில்ஸையுமே அந்த வீடியோவில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.